நான் லாஸ்டா போட்டிருந்த எக் பஃப் வீடியோல எந்த பஃப் பேஸ்ட்ரி யூஸ் பண்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த பிராண்ட் நேம் டெய்லி டிலைட். இதுதான் நான் யூஸ் பண்றேன். இது சவுத் இந்தியன் ஸ்டோர்ஸ்ல தான் வாங்கியிருக்கேன். இந்த பேஸ்ட்ரி ஷீட் வீட் ஃப்ளோர்ல தான் பண்ணியிருக்காங்க. நான் வேற பிராண்ட்ஸ்லயும் நிறைய வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த அளவு கிறிஸ்பினஸ் வந்ததே கிடையாது. ஸோ நீங்களும் தாராளமா இது வாங்கி யூஸ் பண்ணலாம். 2 நாளா என்னோட யூடியூப் ஓபன் பண்ணாலே இந்த ஓம பொடி செய்யறது தான் வந்துட்டே இருந்துச்சு. சரி நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். எனக்கு கட்டி கட்டியா வந்துச்சு. அதனால ஒரேடியா இதை மிக்சரா சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில இருந்த எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்சர் பண்ணினேன். ஃபர்ஸ்ட் இந்த ஓமப்பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் வேர்க்கடலை, அதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, அது கூடவே கார பூந்தி பண்ணலாம்னு நினச்சேன். சரி வேண்டாம், வீட்லேயே கார்ன்ஃப்ளாக்ஸ் இருந்துச்சு, அதை நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக கொஞ்சம் கறிவேப்பிலை, அது கூடவே கொஞ்சமாக மிளகா பொடியும் உப்பும் தூவிக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் மிக்சர் மாதிரியே தான் பார்க்க இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் நம்ம கடையில் வாங்குற மாதிரியெல்லாம் இல்லை. ஒருவேளை நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது இன்னும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். சரி அப்போ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.